அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம நடைமுறையில், அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்தி இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவுல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, முன்னோர்கள் சொன்ன அந்த நம்ம மறந்த விஷயங்கள் எல்லாம் கூட நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்க போய் பார்க்கலன்னா பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன். இதுவும் முன்னோர்கள் சொன்னதுதான், எதுவுமே நம்ம சொன்னது கிடையாது. அதாவது இப்ப நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சதுதான். தோப்பு கர்ணம் போடுவோம் இல்லையா? தோப்பு கர்ணம் ஆக்சுவலா அது தோற்பி கர்ணம், அதுதான் தோப்பு கர்ணமா மாறிடுச்சு. அப்ப இந்த தோர்பி அப்படின்றது என்ன அப்படின்னா கைகளால் அப்படின்னு மீனிங். கர்ணம்னா காது. ஸோ கைகளால் காதை பிடிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆசனம், அதான் தோப்பு கர்ணம், தோற்பி கர்ணம். இது நம்ம தோப்பு கர்ணம் முக்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது சொன்ன உடனே நமக்கு யாரு ஞாபகம் வரும்னா மூல முதற் கடவுள் விநாயக பெருமான். ரொம்ப எளிமையான தெய்வம். அவரை எப்படினாலும் மஞ்சள் பிடிச்சாலும் சரி, இல்லை மாட்டு சாணத்துல இது பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு அவரை உருப்பிடிச்சு கும்பிடக்கூடிய ஒரு எளிமையான தெய்வம். அவருக்கு பிடித்தது அப்படின்றது இந்த நெற்றி போட்டில் அப்படி நம்ம கொட்டிக்கிறதும் இந்த தோப்பு கரணமும் தான். ஸோ விநாயகர் அப்படின்னாலே இது ரெண்டு தான் நமக்கு ஞாபகம் வரும். ப்ளஸ் அவருக்கு பிடிச்ச அந்த அருகம்புல். ஸோ இந்த தோப்பு கரணம் போடணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னாடி காலத்துலலாம் இது ஒரு பனிஷ்மெண்ட். அதாவது ஸ்கூல் ஆகட்டும், இல்லை ஒரு பஞ்சாயத்துல தவறு பண்ணாலோ, இல்லை ஸ்கூல்ல நம்ம ஏதாவது அதாவது என்ன சொல்றது, ஹோம்ஒர்க் பண்ணாம போனாலோ, இல்லை வேற ஏதாவது நம்ம தவறுகள் பண்ணியிருந்தா கூட அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையா தான் இந்த தோப்பு கரணம் இருந்தது. ஸோ அதை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோட கடைசியில நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதாவது கண்டினியூ பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த தோப்பு கரணம் அதை பத்தி, இது சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தோப்பு கரணம் அப்படிங்கிறது, அதாவது முன்னோர்கள் எது சொன்னாலும் அதுல அறிவியல், ஆன்மீகம், மருத்துவம் எல்லாமே இருக்கும். ஏன்னா இது உனக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னா நம்ம அதை செய்வோமா? அதுக்காக அதை ஆன்மீகத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த விநாயகர் வழிபாடு. பிளஸ் விநாயகர்னாலே நமக்கு நம்மளுடைய மனம் ஆரோக்கியமா இருக்கும். இதை பண்றதுனால உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இந்த தோப்பு கரணம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையில இருந்து ஒரு சின்ன பதிவு. அதாவது கஜமுகாசூரன் அப்படின்ற ஒரு அசுரர் குலத்தை சேர்ந்து சிவனை நோக்கி தவம் பண்ணி நிறைய வரங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அது ஆஸ் யூஸ்வலா எல்லாரும் இந்த மாதிரி அதாவது என்ன சொல்றது, அசுரர் குலத்தை சேர்ந்தவங்க தவம் இருந்து வரம் வாங்குறதும், திரும்ப அதையே தேவர்கள் மேலேயும் மக்கள் மேலேயும் அதை இது பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறதும் இது ஒரு வழக்கமாகவே இருந்தது. ஸோ அதன்படி இந்த கஜமுகாசுரன் வரம் வாங்கிய பிறகு தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சார். எப்படின்னா அவங்கள தோப்பு கரணம் போட சொல்லி, பார்க்குற நேரமெல்லாம் தோப்பு கரணம் போடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுமைப்படுத்தியதாகவும், அதற்காக அவங்க சிவபெருமான்கிட்ட மறுபடியும் முறையிட்டு எங்களுக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டதாகவும், அதற்காக அவர் விநாயக பெருமானை அனுப்பி நீங்க கஜமுகாசுரனை வதம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விநாயகர் அதாவது என்ன ஒரு வரம் அப்படின்னா, இது ஆயுதத்தால எனக்கு எந்த அழிவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்காரு. அப்ப விநாயக பெருமான் அவரை எதிர்த்து போரிடும் போது எல்லாத்தையுமே அழிக்க முடிஞ்சாலும் அவனை மட்டும் அழிக்க முடியல. அப்ப தன்னுடைய அந்த கொம்பு, ஒரு கொம்பு எடுத்து, தந்தங்கள் சொல்றோம் இல்லையா, ஸோ ஒரு கொம்பு எடுத்து சிவபெருமானை நினைத்து அதை அந்த அசுரன் மேல ஏவனதாகவும், அவன் அந்த அசுர உருவத்திலிருந்து வெளியில ஒரு பெருச்சாளி உருவத்தை எடுத்ததாகவும், அந்த பெருச்சாளி ஒரு அதாவது என்ன சொல்றது, ரொம்ப பணிவா நின்னதுனால அதை தன்னுடைய வாகனமாக்கிட்டு அவனுடைய அந்த உருவத்தை அழிச்சு முழுமையா அவர் அந்த உருவத்தை அழிச்சிட்டாரு. பெருச்சாளி வாகனமா மாறினதுனால அதை வாகனமாக்கிக்கிட்டார். ஸோ அதான் அந்த பெருச்சாளி வாகனம் பார்த்துருக்கோம் இல்லையா கோயிலெல்லாம். ஸோ இதுல அதனால அந்த கஜமுகாசுரனை அழிச்சதுனால அவனுக்கு போட்டுக்கிட்டு இருந்த அந்த தோப்பு கரணத்தை தேவர்கள் விநாயகரை நோக்கி நன்றி சொல்லக்கூடிய விதமாக தோப்பு கரணம் போட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது புராண வரலாறு. ஸோ இந்த தோப்பு கரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த ஒரு யோகாசனம் பத்தி நம்ம தெரியாத அந்த காலங்கள்ல
அதுல கிடைக்கக்கூடிய அத்தனை ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாமே, அதுல என்னென்ன ஒரு பயன்கள் நம்ம உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்குமோ அது எல்லாமே இந்த ஒரே ஒரு உடற்பயிற்சியில இருக்கு அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா? இதுதான் முன்னோர்கள் தெரிஞ்சு நம்மள வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. டெய்லி நம்ம வந்து தோப்புக்கரணம் யாரெல்லாம் போடலாம், யாரெல்லாம் போடக்கூடாதுன்னா எல்லாருமே போடலாம். எந்த டைம்ல அவாய்ட் பண்ணணும்னா, இந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மாதவிடாய் காலங்கள்லயும் அது போடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும் இல்லையா? ஸோ இந்த தோப்பு கரணம் அப்படிங்கிறது எப்படி போடணுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம இடது கைய கொண்டு போய் வலது காது மடல் இருக்குல்ல, அதோட அந்த அடி நுனிய வந்து புடிச்சு இழுப்போம். அதே மாதிரி இடது கையால வலது காதையும், வலது கையால இடது காது மடல் நுனியையும் புடிச்சு நம்ம வந்து போடுவோம். ஸோ அதுதான் வந்து அந்த அழுத்தம் கொடுப்போம். அது வந்து ஒரு அக்குபஞ்சர் அந்த பாயிண்டர் சொல்லுவாங்க இல்லையா? அக்குபஞ்சர் சிகிச்சை மாதிரி தான். ஏன்னா நம்ம உடம்புல எல்லாமே அந்த புள்ளிகள் இருக்கு, அக்குபஞ்சர் புள்ளிகள். ஸோ அத வந்து அந்த ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இதுவும். இப்போ அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மூளை செயல்திறன் வந்து நல்லா இருக்கு. நரம்புடைய அந்த செயல்திறன் நல்லா இருக்கு. ஸோ ஞாபக சக்தி அதிகமாகுது. ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் தூண்டக்கூடியதா இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் சீரா இருக்கு. அப்போ செரிமானம் நல்லா இருக்கு. ஸோ எல்லா நோய்களுக்குமே உட்கார்ந்து எந்திக்கிறோம். அப்போ உட்கார்ந்து எந்திக்கும் போது நம்மளுடைய தசைகள் வந்து நல்லா வலுப்பெறுது. நம்மளுடைய முட்டிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கு. ஸோ நம்மளுடைய வயிற்று பகுதி வந்து அதாவது என்ன சொல்றது, கொஞ்சம் ஒபிசிட்டி அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கும் ஒரு எக்ஸசைஸ். ஸோ இந்த உடம்பு ஃபுல்லாவே அது மாதிரி நம்ம உட்கார்ந்து எந்திக்கும் போது நல்லா மூச்சு இழுத்து அந்த மாதிரி விடுறோம் இல்லையா? ஸோ அது ஒரு மூச்சு பயிற்சி. அப்போ எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு உடற்பயிற்சியில இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா குறிப்பா நம்ம ஒரு விசேஷ காலங்கள்லயோ விநாயகருக்கு வந்து ஒரு முக்கியமான நாட்கள்ல மட்டும்தான், அதுவும் ஒரு 3 உக்கி அந்த மாதிரி தான் போடுறோம். அது மட்டும் இல்லாம டெய்லி, அதாவது நம்ம சன்லைட் வரும்போது டெய்லியும் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாம். 5 to 10 மினிட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிராஜுவலா பண்றது இன்னும் சிறப்பு. எடுத்த உடனே பண்ணோம்னா கண்டிப்பா கை கால் வலி இருக்கும். ஏன்னா உடம்பு ஃபுல்லாவே இது எக்ஸசைஸ். ஆனா ரொம்ப அதிகமான ஒரு நற்குணங்கள் இதுல இருக்கு. நம்ம உடலுக்கு தேவையான அதான் என்ன சொல்றது, நிறைய எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு போய் நம்ம பணம் செலவு பண்ணி எவ்வளவு எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது எந்த அளவுக்கு கண்டினியூ பண்றோம் அப்படின்றது தெரியாது. அட்லீஸ்ட் அப்படி பண்ண முடியாதவங்க இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் ஆகுது டெய்லி நீங்க பண்ணுங்க. 5 to 10 மினிட்ஸ் பண்ணுங்க. குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க பண்றது கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு 7, 14 அந்த மாதிரி உக்கிகள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. உக்கி போடுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இதுல இருந்து முன்னோர்கள் இதுக்குதான் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து முன்னோர்கள் வந்து நம்மளுடைய உடல் சார்ந்து, நம்மளுடைய மனம் சார்ந்து, நம்ம இறைவனை வந்து இறை சக்தியை வந்து முன்னிறுத்தி இதை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்க இறைவனை வழிபடுறோம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க தினமும் இது வரைக்கும் நம்ம செய்யாட்ட கூட இனி டெய்லி நம்ம தோப்புக்கரணம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த உடற்பயிற்சியை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதான் அதாவது இந்த தருணத்தில் ஒரு வேண்டுகோள். ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. மீண்டும் ஒரு பழமொழியாகட்டும், இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம பதிவில் தொடர்ந்து கொண்டு வருவோம். ஸோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க. சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.